இதான் சார் டைஜஸ்டட் ஸ்லரி. இந்த டைஜஸ்டட் ஸ்லரியை வந்து நான் டைஜஸ்டரோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், அதாவது டெட் ஜோன்ல இருந்து எடுப்பேன் சார். டெட் ஜோன்ல இருந்து எடுத்து இந்த டைஜஸ்டட் ஸ்லரியை வெளியே கொண்டு போய் ஃபெர்டிலைசர் டேங்க்ல சாலிட் லிக்விட் செப்பரேட்டர் மூலமா செப்பரேட் பண்ணி சாலிட் ஃபெர்டிலைசராகவும் லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் நான் வெளியே எடுத்துருவோம். ஓகே சார், இப்போ இதுல வந்து நீங்க சொல்ல வரது இதுல இருந்து பயோகேஸ் எடுத்தாச்சு. இந்த சாணத்துல இருந்து பயோகேஸ் கம்ப்ளீட் எடுத்து கடைசியான கழிவு. ஆமா சார். ஓகே சார். அப்படி எடுக்கும், அதாவது பயோகேஸ் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா அதுல இருக்க நுண்ணுயிர்கள் வந்து அதுல இருக்க கார்போஹைட்ரேட், செல்லுலோஸ், லிக்னின், புரோட்டீன்ஸ் எல்லாம் உடைச்சு தான் சார் பயோகேஸா CH4 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஹை ஆர்கானிக் கார்பன் இருக்கும் சார். ஆர்கானிக் கார்பனோட பர்சன்டேஜ் வந்து ரிச்சா இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம நிலத்துக்கு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பன் தான் சாப்பாடு மாதிரி, யூரியான்றது வெறும் ஊர்க்காதான். ஆனா ஆர்கானிக் கார்பன் தான் வெயிட் தரக்கூடியது. கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து 18.5% இருக்கு சார். அது மட்டும் இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து அதிகமா இருக்கும் சார். நம்ம கார்போஹைட்ரேட், செல்லோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் எல்லாம் உடச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸோட லெவல் வந்து இதுல இன்க்ரீஸ் ஆயிடும் சார். ஓகே சார், கிரேட். சோ இப்போ இது எப்படி பிரிக்கிறீங்க கடைசி பாத்துங்களா சார்? இந்த ஸ்லரி வந்து அந்த மூலமா போய் அந்த ஃபெர்டிலைசர் டேங்க்னு இருக்குல்ல சார், அந்த ஃபெர்டிலைசர் டேங்க்ல வந்து விழுந்துரும் சார். ஃபெர்டிலைசர் டேங்க்ல இருந்து ஒரு ஸ்லரி பம்ப் மூலமா நான் மேலே எடுத்துட்டு போயிட்டு சாலிட் லிக்விட் செப்பரேட்டர் மூலமா லிக்விட் ஃபெர்டிலைசரை தனியாகவும் சாலிட் ஃபெர்டிலைசரை தனியாகவும் நான் கொடுத்துறேன் சார்.